ஆண்டு எதிர் அணைந்து செல்ல, ஆண்டு எதிர் அணைந்து செல்ல, விடும் அடி தளர்வு நீங்கி, பூண்டிகள் சிறு புன் குறிஞ்சி புலி உரி சுட்டி சாத்தி, மூண்டெழு சினத்து செங்கன் முழவு முள் அறிந்து கோத்த, நாண்டரும் எயிற்று தாலி நலங்கிளர் மார்பில் தூங்க. இப்போ அந்த குழந்தை அந்த ஒரு பருவத்தை கடந்து அடுத்த பருவத்தை கடந்து வளர்ந்து வரனால அணிகலன் மாறுகிறது. நீங்கள் கையில் நம்ம காப்பெல்லாம் கட்டியிருப்போம் குழந்தையாக இருக்கும்போது, கொஞ்சம் வளர்ந்தோன்னே அதை நாமளே எடுத்துட்டுருவோம். அது மாதிரி சில அணிகலன்கள் மாறுகின்றன. சொல்கிறாரு, ஆண்டு எதிர் அணைந்து செல்ல, ஒரு ஆண்டு கடந்து 2ஆம் ஆண்டில் வர அப்படின்னு அர்த்தம். அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை எழுந்து நடக்கணும்னா குறைந்தபட்சம் 1 ஆண்டு ஆகும். 2ஆம் ஆண்டு வரும்போது தான் நடக்க தொடங்கும். அப்போ தான் நடைவண்டி தேவைப்படும். நம்மெல்லாம் பழைய காலத்து வீட்டில் நடவண்டின்னு ஒன்று வச்சுருக்கோம். இப்போல்லாம் அதுக்கெல்லாம் வேலையே இல்லை, நடவண்டிக்கெல்லாம் வேலையே இல்லை. ஏன், இப்படியே 4 சக்கரத்தை வச்சு காலை உள்ளே விட்டு உட்கார வச்ச வேண்டியது தான். அது அப்படியே காலை தள்ளிக்கிட்டே போக வேண்டியதுதான். இல்லைன்னா நீங்கள் ஒரு நூலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போக வேண்டியதுதான். அது அப்படியே நடந்துகிட்டே வரும். இப்போ அப்படித்தான் ஆகிப்போச்சு. இப்போ அப்படித்தான். ஏன்னா வேறு வெளிநாட்டுகளை பார்த்து நம்மளும் இப்படிலாம் வச்சிடலாம். அன்றைக்கி அப்படிலாம் இல்லை. சக்கரம் இருக்கும், 3 சக்கரம் இருக்கும். குழந்தைய தூக்கி நிற்க வச்சுட்டா அதை பிடிச்சிக்கிட்டே போகும். நடை பயிற்சிக்கான ஒரு வண்டி இருந்துச்சு, மண்ணில் விளையாண்டுச்சு. எத்தனை வகை. இதெல்லாம் இழந்துட்டோமே இன்றைக்கி. மார்பிள்ஸும் டைல்ஸும் போட்டு மண்ணே கிடையாது. மண் எவ்வளவு உடலுக்கு இன்றியமையாது. எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற ஆற்றல் மண்ணில் குழந்தை விளையாண்டுனா உண்டு. இன்றைக்கெல்லாம் ஸ்கூலில் கொண்டு போய் ஹை லெவல் ஸ்கூலில் வச்சுருக்கிறாங்க. அது ஒரு பல லட்சம் கட்டினீங்கன்னா உங்கள் குழந்தை மண்ணில் பூந்து விளையாடும். சாதா ஸ்கூலுக்கெல்லாம் போச்சுன்னா விளையாடாது. அப்படி ஆகி போச்சுங்க நம்ம நிலைமை. என்னத்தை சொல்கிறது, இன்றைக்கி வளர்ப்பு விகிதம், வளர்ப்புக்கிற விதம் மாறிப்போச்சு. காரணம் என்ன, எங்கேயோ நடப்பதை இங்கே தொலைக்காட்சியில் பார்த்து நம்ம குழந்தைய அப்படி அவங்க குளிர் பிரதேசத்தில் இருக்கிறாங்க அல்லது வெப்ப பிரதேசத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய சூழல் வேறு, நமக்கு இந்த மண்ணினுடைய சூழல் வேறு. நாம் எப்படி வளர்ந்தோம், எப்படி வளர்த்துருக்குறாங்க, இதெல்லாம் இன்றைக்கி காணாமல் போச்சு. எந்த வீட்லேயும் குழந்தை ஃபோனை பார்த்தா தான் சாப்பிடும். ஒரு கேமை போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இப்படின்னு இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு தொட்டைக்குள்ளே வச்சு இழுத்துக்கிட்டு வச்சு முடிச்சிட வேண்டியதான். இது இப்போ கேம் நின்று போச்சுன்னா சாப்பிடாது, உடனே அழ ஆரம்பிச்சிடும். உடனே அடுத்த கேமை போடுறேன் அப்படி போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே பார்த்துன்னா நீங்கள் பாட்டுக்கு உள்ளே தள்ளி விட்டு முடிச்சிடலாம். வேலை ரொம்ப ஈஸியாக போச்சு. இப்போ நீங்கள் இந்த நிலா காட்டி சோறு விட்டுற வேலையெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன எந்த காலத்தில் இருக்கிறீங்க, நிலா காட்டி சோறு விட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஒரு பைத்தியமாக பார்ப்பாங்க. நீங்கள் ஏதாவது தட்டில் போட்டு பிசைஞ்சு நான் ஊட்டுறேன் அப்படின்னா அது கேம் விட்டுனா தான் சாப்பிடும். இல்லைன்னா டிவியில் பெரிய ஸ்க்ரீனை போட்டு வச்சா அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடும். அப்படித்தான் இன்றைக்கி எல்லா வீட்லேயும் அப்படித்தான் இருக்குதுங்க. ஏதோ வசதியான வீடு நினைக்காதீங்க, குடிசை வீட்லேயுமே இப்போ அப்படித்தான் இருக்குது. நம்ம நிலமை அப்படித்தான் ஆகிப்போச்சு. யாரும் அன்பை ஊட்டுவதில்லை. அப்படியே கடனே வச்சு தொண்டைக்குள்ளே வச்சு ஊட்டு அப்படின்னு கதை சொல்லி ஊட்டுவது, நிலாவை காட்டி ஊட்டுவது, விளையாட்டு காட்டி ஊட்டுவது, இதெல்லாம் இன்றைக்கி காணாமல் போச்சு. ஏதோ புத்தகத்தில் இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம நிலைமை இருக்குது. சொல்கிறார் அந்த வகையில் அந்த பருவத்துக்கேற்ப ஆண்டு எதிர் அணைந்து செல்ல, விடும் அடி தளர்வு நீங்கி. அதான் அடித்தளர்வு நீங்கி. எழுந்து நின்னால் தளர்ச்சி இருக்கும், அது நீங்கி. அப்போ 1 ஆண்டு கடந்து. ஏன், மெய்கண்டார் 2 வயது இருக்கும்போது தேரூருட்டு விளையாடினார். இப்போ அவருக்கு 2 வயசு ஆயிடுச்சு. அதை வச்சுட்டு சொல்கிறோம், இல்லைன்னு நமக்கு தெரியாது. எனவே தளர்வு நீங்கி, புன்திகள் சிறு புன் குஞ்சி புலி உகிர் சுட்டி சாத்தி. உகிர் அப்படின்னா நகம், புலியின் நகத்தை அவருக்கு அணிகலனாக அணிவித்து, 3 சினத்து செங்கன் முள் அறிந்து. இந்த முள்ளம்பன்றின்னு ஒன்று இருக்கும், அப்படியே கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த முள்ளை எடுத்து அதில் ஒரு அணிகலன் பாருங்கள். 3 சினம், அது ரொம்ப கோபமுடையது அந்த முள்ளம்பன்றி என்பது. அந்த பன்றியினுடைய முள் எடுத்து அதை ஒரு அணிகலனாக அறிந்து கோத்து, நாண்டரும் எயிற்று தாலி, அது ஒரு தாலி போல ஒரு அணிகலன்.
அந்த குழந்தைக்கு அணிவித்தாங்க. அது மார்பில் தூங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னார்.